தேர்த்தது. பிரபாஸ் அமரேந்திர பாகுபலியாகவும் மகேந்திர பாகுபலியாகவும் இரட்டை வேடங்களில் மிரட்டினார். அவரது உடல் மொழி, கம்பீரம் மற்றும் உணர்வுபூர்வமான நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அனுஷ்கா ஷெட்டி தேவசேனாவாக ஒரு வலிமையான மற்றும் துணிச்சலான ராணியாக திகழ்ந்தார். தமன்னா பாட்டியா அவந்திகாவாக தனது அழகாலும் சாகசத்தாலும் ரசிகர்களை கவர்ந்தார். ராணா டகுபதி பல்லால் தேவாவாக ஒரு கொடூரமான வில்லனாக தனது நடிப்பால் மிரட்டினார். அவரது கதாபாத்திரம் கதையின் முக்கிய திருப்பங்களுக்கு காரணமாக அமைந்தது. பாகுபலி தி பிகினிங் உலகளவில் 650 கோடி ரூபாய் வசூலித்தது. இது இந்திய சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. பாகுபலி தி கன்க்ளூஷன் உலகளவில் 1116 கோடி ரூபாய் வசூலித்து இந்திய சினிமாவின் வசூல் சாதனைகளை முறியடித்தது. இது ஒரு வரலாற்றுச் சாதனையாகும். சாக்நில்க் அறிக்கையின்படி இந்த திரைப்படம் இன்றும் அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படங்களில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. தங்கல் 2016 மற்றும் புஷ்பா டு தி ரூல் 2020 ஆகிய படங்களுக்குப் பிறகு இது உள்ளது. பாகுபலி 2 இந்திய சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் திறனை உலகிற்கு உணர்த்தியது. இது இந்திய திரைப்படங்கள் உலக அரங்கில் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தது. பாகுபலி தி எபிக் வெளியீடு வெறும் ஒரு திரைப்பட மறு வெளியீடு மட்டுமல்ல. இது இந்திய சினிமாவின் பிரம்மாண்டத்தையும் கதை சொல்லும் திறனையும் மீண்டும் ஒரு முறை உலகிற்கு உணர்த்தும். ராஜமௌலியின் இந்த முயற்சி புதிய தலைமுறை ரசிகர்களுக்கு பாகுபலி உலகத்தை